மாற்றப் போகிறோம் என்றெல்லாம் பொய் வாக்குறுதி கொடுத்து நன்றாக இருந்த ஒரு மனிதரை தன்னுடைய சதிவலையிலே சிக்க வைத்து 5 ஆண்டு காலம் ஆட்சியை கபலீகரம் செய்வதற்காக பாண்டிச்சேரி காரைக்காலிலே இருக்கிற நல்ல பல பிரமுகர்களை எல்லாம் சல்லடை போட்டு சலித்து சில்லறை கொடுத்து இந்த நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் இந்த மாநிலத்தில் ஆட்சி நடத்தினார்களே பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அந்த பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளிலே இந்த மாநிலத்தை வளர்ச்சிக்காக ஒரு துளி இலையை துளிர்க்க விட்டிருக்கிறதா? இந்த மாநிலத்தை தலைக்க விட்டிருக்கிறதா? இந்த காரைக்காலை வளர வைத்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சட்டமன்றத்திலே 26 ஆண்டு காலமாக எதிர்கட்சியிலேயே வாதாடி எதிர்கட்சியிலே செய்து இந்த நாட்டில் இந்த காரைக்காலில் ஆளுகிற கட்சியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சாதிக்க முடியாததை எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து சாதித்த ஒரே சாதனையாளர் எங்கள் அண்ணன் ஏஎம்எச் நாஜிம் என்பதிலே எங்களுக்கு பெருமை உண்டு. நண்பர்களே, பெரியோர்களே, இந்த காரைக்காலின் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே கடந்த 5 ஆண்டு காலத்திலே 95 கோடி ரூபாய்க்கு மேலே அரசிடமிருந்து நிதி பெற்றிருக்கிறார். எந்த அரசிடமிருந்து நிதி பெற்றிருக்கார் தெரியுமா? மத்தியிலே ஆளுகிற கட்சி மாநிலத்திலே ஆண்டால் இங்கே கங்கை புரளும், காவேரி திரளும், மண்ணெல்லாம் பொன்னாகும், பொன்னெல்லாம் எங்களுக்கு நல்லாகும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த புரட்டு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசிலிருந்து எந்த நிதியும் கொடுக்கவில்லை. கூட்டணியிலே இருந்த முதலமைச்சராக இருந்த ரெங்கசாமியை வீட்டுக்கு உள்ளேயே படுக்க வைத்துவிட்டு ஆளுநர் மாளிகையிலேயே ஆட்சி நடத்திய அவலத்துக்குரிய கேவலமான ஆட்சி இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் மாநிலத்திலே கடந்த 5 ஆண்டு காலமாக அரங்கேறியதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அருமைக்குரிய பெரியோர்களே, இங்கே நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த திருநள்ளாறு சாலையை அகலப்படுத்தி இந்த சாலை அடுத்த பேருக்கு பயன்படுகிற ஒரு முக்கிய சாலையாக மாறுவதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து காரைக்காலிலே இருக்கிற சாலைகளின் பள்ளங்களை மட்டுமல்ல மக்களின் உள்ளங்களையும் சீர்படுத்திய ஒரே வேட்பாளர் ஏஎம்எச் நாஜிம் என்கிற எங்கள் உதயசூரியன் வேட்பாளர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் தான் ஏற்றிருக்கிற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிற தந்தை பெரியாரின் கோட்பாடை இந்த உலகத்தில் இருக்கிற ஏழை இருக்கிற வரை என்னுடைய இலவச திட்டங்களும், ஏழை இருக்கிற வரை அவன் கண்ணீரை துடைப்பது என் கரம்தான் என்று சொல்லிய 93 வயது வரை இந்த தமிழ் மண்ணில் உலாவிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவுகளை உள்வாங்கிக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியில இருக்கிற ஒரு விமர்சகர் கூட சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், காரைக்காலிலே இருக்கிற மக்களுக்கு எம்ஜிஆரை தெரியாது, கலைஞரை தெரியாது, ஆனால் 30 ஆண்டு காலமாக நாஜிம் என்ற ஒரு மனிதரை மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகிறார். இங்கே கலைஞரகத்தை பற்றி அருமையாக அண்ணன் ரஹீம் சொன்னார். இந்த உலகத்திலேயே மக்கள் கோரிக்கை மனுவோடு வந்தால் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கோரிக்கை செயலாகும், திட்டமாகும், சட்டமாகும் என்று மக்கள் நம்பி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வாசகத்தை மாற்றி என் கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது, வருகிற மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மட்டும்தான் வாழ்வில் லட்சியம் என்று 35 ஆண்டுகளாக பணியாற்றுகிற தன்னலமற்ற ஒரே நபர் எங்கள் மரியாதைக்குரிய அந்த நாஜிம் அவர்கள். இங்கே வரிசையாக இந்த களத்திலே பல வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஆவல் இருக்கும். ஆனால் சேர்ந்திருக்கிற இயக்கத்தில், சேர்ந்திருக்கிற கூட்டணியில் சும்மா கொடுத்த ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு நானும் வேட்பாளர் என்று சொல்லி இந்த நாட்டில் ஒரு இயக்கத்தை விட்டு உன்னை துரத்தி அடித்த பிறகு உன் வீட்டு வாசலிலே மூவர்ண கொடி பறக்கக்கூடாது என்று அரசாங்கத்தின் உத்தரவாக அந்த கட்சியினுடைய ஆளுமை பொருந்தியவர்கள் சொன்ன பிறகு கூட நானும் களத்தில் இருப்பேன் என்று சொல்லி ஒரு படத்திலே வடிவேல் சொல்லுவானே, நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், என்னையும் வண்டியில் ஏற்றுங்கள் சொல்லுவதைப் போல நானும் வேட்பாளர் என்று தான் சார்ந்திருந்த இயக்கத்துக்கு, தான் வைத்திருக்கிற மண்ணுக்கு
துரோகம் விளைவித்துவிட்டு ஒரு துரோகம் இங்கே வந்திருக்கிறது. நண்பர்களே, எதிரிகளை கூட நாம் மன்னிக்கலாம், ஆனால் துரோகிகளை மன்னிக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தி நீங்கள் பெறுகிற அந்த பணியின் காரணத்தால், பதவியின் காரணத்தால் இந்த மக்களுக்கு நீங்கள் எதை சாதித்திருக்கிறீர்கள்? அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இன்று இரவல்ல, நாளை இரவல்ல, நாளை மறுநாள் இரவு விடுகிற பொழுதிலே 9ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகிற பொழுது அந்த காலை 7 மணிக்கு புத்துணர்வோடு நினைத்து பாருங்கள். எங்கள் நாஜிம் அவர்களால் பயன்பட்டவர்கள், பலன்பட்டவர்கள் இங்கே அருகிலே இருக்கிற மருத்துவமனையிலே நலவழித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நாளும் சுகாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாண்டிச்சேரியிலே கூட இல்லாத பல நவீன இயந்திரங்களை கொண்டு வந்து கொடுத்து இந்த காரைக்கால் மக்களின் பல பேர் உயிரை காப்பாற்றிய முதல் வேட்பாளர் என்ற பெருமை எங்கள் அண்ணன் நாஜிம் அவர்களுக்கு சாரும். அது மட்டுமல்ல நண்பர்களே, என் அருகிலே இருக்கிற அருமைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சி தோழர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற மகத்தான பெருமை எது தெரியுமா? உலகத்தில் யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய தொண்டின் இலக்கணம் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் என்ற பெருமை உண்மை எப்பொழுது புலப்பட்டது தெரியுமா? 2004 ஆழி பேரலையிலே இந்த பகுதியிலே இருக்கிற பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் மடிந்தவர்களாக, இருந்தவர்கள் செத்தவர்களாக மாறி யார் இன்னவர் யார் இன்னாதவர் என்று தெரியாத பொழுது எல்லா சடலங்களையும் எடுத்து போய் தன் தோளிலே சுமந்து உரிய மரியாதையோடு இந்த மண்ணில் புதைத்த மாவீரர்கள் தான் என் பக்கத்திலே நிற்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள். உயிரை உயிராக மதிக்கிற, உடலை புனிதமாக கருத்துகிற அந்த தொண்டர்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிறக்கிற பொழுது நாம் ஒரு இனத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் பிறந்ததினால் ஒரு இடத்தில் மறைந்திருக்கிறோம், மதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு கவிதையிலே சொல்வதை போல அப்துல்லாவுக்கும் ரமகானியாவுக்கும் பிறந்ததினால் நான் இஸ்லாமியர் ஆனேன். ஆரோக்கியசாமிக்கும் ஸ்டெல்லாவுக்கும் பிறந்ததினால் நான் கிறிஸ்துவன் ஆனேன். சண்முகசுந்தரத்துக்கும் மணிமேகலைக்கும் பிறந்ததினால் நான் இந்துவானேன். நான் யாருக்கும் பிறந்தால் மனிதனாவேன் என்று கேட்ட கேள்விக்கு இந்த மும்மதத்தை சார்ந்த எல்லோரும் வியந்து பார்க்கிற அளவிலே தான் சார்ந்திருக்கிற மதத்தை சார்ந்த பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்தினுடைய மாதா திருக்கோயிலுக்கு மட்டுமல்ல, இந்த காரைக்காலின் அடையாளமாய் திகழ்கிற இரவா அன்பு பெற்ற பிறவாமை வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொன்ன காரைக்கால் அம்மையாருடைய திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கு, கைலாயநாதனுடைய திருக்குடமுழுக்கு, நித்திய கல்யாண பெருமாளுடைய திருக்குடமுழுக்கு, ஐயனார் கோயிலுடைய திருக்குடமுழுக்கு, பொய்யாலமுத்தி கோயில் விநாயகருடைய திருக்குடமுழுக்கு என்று தான் எந்த மதத்தை சார்ந்தாலும் தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக காரைக்காலில் அனைத்து திருக்கோயிலுக்கும் உடமுழுக்கு செய்து தன்னை மத அபிமானம் இல்லை மனிதாபிமானம் மிக்க மனிதனாக அடையாளப்படுத்திய முதல் மனிதாபிமானி எங்கள் அண்ணன் ஏஎம்எஸ் ராஜு. அருமைக்குரிய பெரியோர்களே, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் அம்மையார் கோயில் பக்கம் போனால் எல்லாரும் கையெடுத்து கும்பிட வேண்டிய இடத்திலே கையெடுத்து மூக்கை மூடிக்கொண்டு நாசி துவாரத்தை பொத்திக் கொண்டு இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறதே என்று கவலையோடு போய் கொண்டதை மாற்றி தமிழ்நாட்டிலே இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு குலத்தை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் காரைக்காலிலே இருக்கிற அம்மையார் குலத்தை போய் பாருங்கள், அதை படம் எடுத்து அதை எப்படி செய்தார் என்று நாஜிமிடம் கேட்டு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 250 திருக்குளங்கள் செப்பனிடப்பட்டிருக்கிறது என்றால் அது நாஜிம் போட்ட அறிவினை நினைப்ப பார்க்கிறேன். நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது, நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. நண்பர் ரஹீம் சொன்னதை போல உங்களிடம் நாஜிமுக்கு வாக்குத்தார்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே வாக்களித்தீர்கள். கடந்த 2021 தேர்தலில் பாண்டிச்சேரி மாநிலத்தில் பெற்ற வாக்குகளிலேயே 75% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் அண்ணன் நாஜிம் தான் என்ற பெருமையை வழங்கிய இந்த காரைக்கால் தெற்கு தொகுதி மக்களுடைய பாதமலர் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது வேண்டுமா? நாளொரு வண்ணமும்
பொழுதொரு வண்ணமும் தன்னுடைய எண்ணங்களை மாற்றுகிற ஒரு கபட வேடதாரி உங்களுக்கு வேட்பாளர் உறுப்பினராக மாற வேண்டுமா? 5 ஆண்டு காலம் அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன், அண்ணன் நாஜிம் இந்த காரைக்காலுக்கு இத்தனை செய்திருக்கிறார் என்று எழுத்தோடு தீரத்தோடு நெஞ்சில் உரத்தோடு கேட்கிறேன். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த காரைக்காலில் ஒரு சாலையின் பள்ளத்திற்கு கல்லை அள்ளி கூட போட தைரியம் இல்லாத, சாணி இல்லாத, திறமை இல்லாத, சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறார்கள். வாக்குரிமை என்பதும் வாக்கை நீங்கள் செலுத்துவது என்பதும் உங்களுடைய கடமை, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் காலையிலே நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், உங்களுக்கு ஏற்றத்தை தர வேண்டியதாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் தருவதாக இருக்கக்கூடாது என்றால் சீற்றம் கொண்டு பேசுபவன் சிறுத்தைக்கு நிகரானவன் திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டன் என்று சொல்வார்கள். அந்த சீற்றம் கொண்டோ சிறுத்தையாகவோ நாங்கள் உங்கள் மத்தியில் பேசவில்லை. அன்போடு கேட்கிறோம், பண்போடு கேட்கிறோம், நட்போடு கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம், உண்மையோடு கேட்கிறோம், தூய்மையோடு கேட்கிறோம், நேர்மையோடு கேட்கிறோம், நியாயத்தோடு கேட்கிறோம். உங்கள் நெஞ்சுரத்தோடு நீங்கள் நிமிர்ந்து அடுத்த 5 ஆண்டு காலமும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தன்னிகரற்ற தமிழ் தொண்டன் இந்த மண்ணின் மானத்தை மாநிலம் முழுவதும் காப்பாற்றி பேசக்கூடிய ஒரு தொகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காரைக்காலின் உணர்ச்சி மிக்க அடையாளமாக ஒவ்வொருவரும் பேசுகிற பக்கத்திலே இருக்கிற NIT கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் சொல்லலாம், நண்பர்களே, பெரியோர்களே, பாரதிய ஜனதா எங்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா யாருக்கு எதிரான இயக்கம் தெரியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான இயக்கம். நாங்கள் சிறுபான்மையினரை சொல்லுகிறோம் என்பதற்காக அல்ல. நினைத்து பாருங்கள், 4 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. எந்த சட்டம் தெரியுமா? இங்கே இருக்கிற பல பேர் பட்டதாரிகளாகி இருக்கிறோம், கல்வியாளராகி இருக்கிறோம். இதே காரைக்காலில் செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் இருக்கிறது, செயின்ட் ஜோசப் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இந்த நாட்டில் 250 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்கள் தான் கல்விச்சாலையும் மருத்துவமனையையும் அமைத்தார்கள். அந்த கிறிஸ்துவ மைனாரிட்டி நிறுவனங்களுக்கு நிதி வருவது என்று சொன்னால் அந்த நிதி வருவதற்கு தடையின்மை சான்று என்ற ஒரு சான்று பெறாவிட்டால் அந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் மட்டுமல்ல, அந்த மருத்துவமனையும் கல்விச்சாலைகளும் மூடப்படும் என்று FCRA என்று சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கொடுங்கோல் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றிய பாரதிய ஜனதா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்கிறது. அருமைக்குரிய பெரியோர்களே, நான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன். என் மூதாதையர் எந்த மண்ணில் பிறந்தார் என்று தெரியாது. உன் மூதாதையர் எங்கே பிறந்தார் என்று அடையாளப்படுத்தினால் அந்த அடையாளம் சரியாக இருந்தால்தான் நீ இந்தியாவில் வாழ முடியும். இல்லை என்றால் உன்னுடைய மூதாதையர் இருந்த தேசத்துக்கு போ என்று சொல்லிய CAA தடை சட்டத்தை இந்த நாட்டில் அமல்படுத்திய இந்த பாரதிய ஜனதா இந்த பாண்டிச்சேரி, நான் ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன். ஒரு பெஸ்ட் நல்லவர் ஒரு கெட்ட இடத்துல இருந்தார். இந்த நாட்டில் 5 வருஷம் ஆட்சியில உங்களுக்கு சிந்தனைக்காக சொல்கிறேன், கடைசி 1.5 வருடத்துல இதே பாரதிய ஜனதா NR காங்கிரஸ்ல ஜான் குமார் என்கிற ஒரு MLA-வை மந்திரியாக போட்டார். ஒரு மனிதன் MLA ஆவது பெருசு, MLA ஆனவன் மந்திரியாவது பெருசு. இந்திய அரசியல் ஜனநாயகத்திலேயே கேவலத்திலே மிகப்பெரிய கேவலம் எது தெரியுமா? ஒரு மனிதன் அமைச்சரானார், ஆனால் அவருக்கு எந்த துறையும் கொடுக்காமலே கடைசி வரை நாற்காலியை தேய்த்து விட்டு 1.5 வருடத்தில் முன்னாள் அமைச்சர் என்று போய் உங்கள் கட்சியை சேர்ந்த ஜான்குமார் உட்கார்ந்திருக்கிறாரே, இதை விட ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகிற செயல் இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லவர்களே, பெரியவர்களே, வல்லவர்களே. 5 ஆண்டு காலத்திலே பாரதிய ஜனதா அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், செய்யவில்லை, செய்ய மறுத்தார்கள், செய்வதே இல்லை, செய்யவும் மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. தைரியம் உள்ள பிஜேபி காரனாக இருந்தால், உண்மையாக திறம்படைத்தவர்களாக இருந்தால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேட்புமனு தாக்கலுக்கு நாள் இருக்கிற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டுகளை பகர வேண்டும் என்கிற நிலையிலே உங்கள் முதலமைச்சர், உங்கள் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் என் ரெங்கசாமி என்பவர் ஏன் 2 நாள்
திருச்செந்தூருக்கு போய் கடலிலே மூழ்கி 27 நாளுக்கிணறுகளே தண்ணீர் எடுத்து ஊற்றி, சாமி எனக்கு இந்த பாவத்தை கரைக்க வழி இருக்கான்னு 2 நாள் திருச்செந்தூருக்கு ரெங்கசாமி போனதற்கு காரணம் ரெங்கசாமியை செயல்பட விடாமல், ரெங்கசாமியை முதலமைச்சராக பணியாற்ற விடாமல். நான் இன்னமும் பளிச்சென்று சொல்லுகிறேன் நண்பர்களே, த ரைட் பர்சன் இன் த ராங் பிளேஸ் என்று சொல்வார்கள். ஒரு நல்லவர் கெட்ட இடத்தில் இருந்ததினால் இந்த தேசத்திற்கு நல்லவை எதுவுமே நடக்கவில்லை. நான் பாதம் பணிந்து கேட்டுக் கொள்கிறேன், வாய்ப்பு இருக்கிற பொழுதெல்லாம் உங்களை சந்திக்கிற நல்ல மனிதர் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக மாற வேண்டும். கால பொழுதில் காலத்தின் ஓட்டத்தில் கல்வெட்டாய் தன் பணிகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிற அண்ணன் நாஜிம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே தருகிற வாக்கு இந்த தெற்கு தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காரைக்காலுக்கும் வனத்தையும் நலத்தையும் தரும், தந்தே தீரும் என்பதனால் நாஜிம் தொடரட்டும், உதயசூரியன் வெல்லட்டும். நாஜிம் தொடரட்டும், உதயசூரியன் வெல்லட்டும். வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கம்.